டேய் நீ இங்க இருக்கிறியா? நான் பிளாட்ஃபார்மா போய் சாப்பாடு விக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கிறேன். ஏன் மச்சான் ட்ரெயின் லேட்னா ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? அட்லீஸ்ட் ஒரு SMS. பை சிவா. பை பை. பை. டேய் யாருடா அந்த பாய்? டேய் மச்சி. டேய் தம்முற தாக்குறா. விட்டு 1 நேரம் ஆகுது. இன்னும் நக்கலா? நான் இன்னமும் கேட்டுட்டு இருக்கிறேன். நீ சம்மந்தமே இல்லாம தம் பத்த வச்சுட்டு இருக்கிற. யார் மச்சான்? ஃபிகர். டேய் இதெல்லாம் ஓவரா மச்சான். கோயம்புத்தூர்ல மெட்ராஸுக்கு 8 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள கோச்சே ரொம்ப அளவுக்கு பிட்டுகளை போட்டு குப்பையாக்கி வச்சிருக்க போல. என்ன ஃபிகரை கட் பண்ணிட்டியா? ஏன்டா இவ்வளவு லோக்கலா பேசுற? லோக்கலா? அவ வந்து ஏர் ஹோஸ்டஸ் தான். பேரு சக்தி. மச்சான் ஏரோஸ்டஸா? இந்த ஃப்ளைட்ல எல்லாம் மீந்து போன ஃபாரின் சரக்குலாம் பிளாக்ல விற்பாங்க அவளுக்கு தானே? சரக்கு கடைக்கு இன்ட்ரோ குடுறா. மச்சான் இன்ட்ரோ குடுறா. அதெல்லாம் உனக்கு ஒத்து வராது மாமா. She speak only English. Hey, I know English. Baba Black Sheep away any wool. உனக்கு தான் தெரியும்ல. நம்ம இந்த பொண்ணுங்க ஏரியால கொஞ்சம் வீக். நான் பாட்டுன்னு 7 எதுக்கு மாம்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவளா வந்து நீங்க மிலிட்டரி மேன் தானே அப்படின்னு சொன்னா. என்ன சொன்னாலும் நம்புறா மச்சி. தம் அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்புறா. தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்புறா. அதை விட மிலிட்டரி லைஃப் பத்தி சொல்லி ஓவர் எமோஷனல் ஆகி ஒரே ஃபீலிங். யூ நோ டுமாரோ டேட்டிங். பேர்ச்சம்பழமா? ஏன் மச்சி ஏன்? why? I don't know why. All the figures following my. Oh, I am real rich feeling. You are poor feeling. Day. Oh my god. ட்ரீட் வைடா. Why? ஏரோஸ்டஸ்க்கே கொக்கி போட்டுருக்கல அதுக்கு தான். Oh my ட்ரீட் god. வைடா. ட்ரீட் வைடா. ட்ரீட் வைடா. ட்ரீட் வைடா. Okay. Why back burning? Come. ஜெஸ் முட்டவே மாட்டுது. 1 நிமிஷம் மச்சான். என்னடா பண்ற? இதுக்கெல்லாம் சேர்த்தானே காசு வாங்குறானுங்க. மச்சி போடு தண்ணி இல்லாத நேரத்தில் உதவும். மச்சி கோக் பாட்டில். அது தப்பு. சாரி மச்சி. அங்கே பாரு அந்த போண்டாவா என்ன மினி பீரை வாங்கி வச்சுன்னு பாரியா சிங்கப்படுத்துறான். அவனை மண்டே போடுறான். எப்படி நானெல்லாம் ஒரு குடிகாரன் நினைச்சு கூட பார்க்கல. ஹலோ. ஏய் யாரு? என்ன பண்ற? டென்ஷனா இருக்கு. தண்ணி அடிச்சிட்டு இருக்க. டேய் நீ அடிக்கிறதுக்கு பேரு தண்ணினா அப்ப நாங்க அடிக்கிறதுக்கு பேர் டென்ஷன். அசிங்கப்படுத்துறான் மச்சான் உன்னை. நீ எல்லாம் இந்த பீரை ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பேக்ல ஊத்தி போய் குடிச்சாண்டா. நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. உனக்கு தான் தெரியல. கண்ணு எதிர புகழ் நான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. சரி. நான் லவ் ஃபெயிலியரா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நாங்கெல்லாம் ஸ்மெல் பண்ற டாக ஃபேஸை பார்த்து கண்டுபிடிப்போம். ரியாக்ஷன் கொடுக்காம பிரச்சனையை சொல்றேன். சார் நான் ஒரு முஸ்லிம் பொண்ணை லவ் பண்றேன் சார். பிரியாணிக்கு ஆசைப்பட்டு லவ் பண்ணியிருப்பேன். அதுக்காக மட்டும் இல்லை சார், அந்த பொண்ணோட மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் 2 வீட்லேயும் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்னத்தான் கல்யாணம் பண்ணி தீருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறா சார். ஒத்த காலில் நிற்கிறா. சரி இங்க பாரு. இங்க பாரு. என் கண்ணை நல்லா பாரு. எதுக்கு சார்? எல்லாம் ஒரு காரணமாக தான். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. இது கமல் சொன்னது. பழசு. நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம், தப்பே இல்லை. இது புதுசு. நம்ம தலை சொன்னது. நீ என்ன பண்ற? நம்ம தலை சொன்னதே நீ ஃபாலோ பண்ணு. ஏன்னா இருக்கிற ஒரு லைஃபை நீ நல்லா என்ஜாய் பண்ணும். அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி? ஒரே வெட்டு. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. கிரேட் குரு. எஸ், டுடேஸ் மை டே. யூ ஆர் கிரேட் குரு. இது என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நல்ல வேலைக்கு இருட்டா தன்னோட வாழ்க்கையில டார்ச் அடிச்சீங்க. தேங்க்ஸ் குரு. ஆக்சுவலா நான் உங்களோட டச் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், லேண்ட்லைன் நம்பர் தான் கொடுங்க. அட பாவீங்களா, என்னோட மினி பீரை காணோம். பாவி பசங்க சைட் டிஷ் அமுக்கிட்டானுங்களா? எச்ச சிகரெட்டையும் கூட எடுத்துருக்கானுங்க. குரு இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டீங்களா குரு? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கரெக்டா வருவேன்டா. குரு இஸ் கிரேட். ஹேய், மட்டன் குஸ்காவா கைட்டி உள்ளான்னு நினைச்சா கரெக்டா வந்து நிக்கிறானே. எத்தனை தடவை ஃபிகரை பார்க்க போகும்போதெல்லாம் என்ன கைட்டி விட்டுருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஹாய் மச்சான். என்னடா இங்க? அது திருப்பதியில மொட்டை அடிக்கிறதுக்கு இங்க டோக்கன் தர சொன்னாங்க. அதான் வந்தேன். பார்த்தா நீ வந்து நிக்கிற. வாட் எ கோஇன்சிடென்ட், வாட் எ கோஇன்சிடென்ட். டேய் விவேக், நீ என்ன இங்க இருக்க? மொட்டைக்கு டோக்கன். வாங்க உள்ள போலாம். கம் ஆன்.
மச்சான் என்னடா அம்மா தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கிற ஆனா நம்ம கண்ட்ரிலேயே ஃபிகரை கரெக்ட் பண்ண ஃபேமிலியோட வந்த முதல் ஆள் நீதான்டா கிரேட் மச்சான் ரொம்ப அழகா இருக்குமா அங்க பாரு பொம்மை கிட்ட போய் புடவை வேலை என்னன்னு கேட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க போய் உட்காரு போங்க டீசென்ட் இல்ல போங்க இங்க எல்லாம் கொஞ்சமா டீசென்ட் இருக்கா எங்க வந்து பாதட்றா வாடி எஸ் கேன் ப்ளீஸ் கால். இப்ப எதுக்கு நீ அது காலை கேக்குற சக்தி இருக்காங்களாமா சக்தி சக்தி சிவா வந்திருக்கான் பாரு நீங்க சிவா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க அம்மா அந்த பொண்ணு ஐஸ்வர்யா விட அழகா இருப்பான்னு இவன் சொன்னா அப்புறம் எப்படிமா அந்த பொண்ணு இந்த மூஞ்சிக்கு வந்து ஏய் என் புள்ள மூஞ்சிக்கு என்னடி குறை போட்டேனோ ஐயோ அட பாவி என்னடா போறாம இவளுக்கு ஐயோ சரி உட்காருமா. உட்காருமா. அந்த இடத்துல இங்கிலீஷ் புக்கு பொம்மை தானே பாக்குற Hi Shiva. What a surprise. I can't believe this. How are you? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you. This is my mummy. This is my daddy. Oh, I'm sorry. This is my sister. Hello. மச்சான் என்ன சொல்றான் மச்சான் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க This is my கேட்டாங்க friend. ஏய் You look very beautiful. You very nice. Very pretty. Very nice dress. And you work very big office. Oh my God. டேய் பண்றான் இவன்? என்னாச்சு உனக்கு அண்ணா. நீ பாட்டு இந்த 5ஆம் கிளாஸ் பையன் மாதிரி ஒப்பிச்சின்னு இருக்கிற பாதி ராத்திரில வேலைக்கு போயிட்டு வராதரான்னு எத்தனை சொல்லியிருப்பேன் கேட்டாதானே முனீஸ்வரா வா உட்காரு ஃபிகர் வர நேரத்துல பேய் அறிஞ்ச மாதிரி இரு தண்ணி எடுத்து குடி அம்மா டேய் என்ன மச்சான் ஜுராசிக் பார்க் மாதிரி தண்ணி ஆடுது டைனோசர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் டேய் என்னடா சொல்ற? இங்க எப்பறா டைனோசர் வரும்? அப்போ பூகம்பமா இருக்கும் எல்லாரும் குப்புறப்படுங்க எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி போங்க இது ஒரு பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு எல்லாரும் தாக்க தயாரா இருங்க ஆரி சிவா அங்க வெயிட் பண்றாங்க டேய் சக்தியை காட்டுறன்னு கூப்பிட்டு வந்து சகிலாவை காட்டுற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் ஆனா உனக்கு ஒவ்வொரு ஃபீலிங்டா இதை தூக்கிட்டு எப்படி ஃப்ளைட் பறக்குது ഞാനാണ് ശക്തി നിങ്ങളാരാ മനസ്സിലായില്ലല്ലോ ഓ മാട്രിമോണിയലിന് കല്യാണത്തിനെ കുറിച്ച് അപ്ലൈ ചെയ്തിരുന്നല്ലോ ஆசீர்வாதா ஆசீர்வாதா இருக்கிற ஒரு உண்மை தரும் ஆசீர்வாதா ஆசீர்வா அவங்க தான் சக்தின்னு சொல்றாங்கல்லடா உனக்கு தான் அப்ளை பண்ணிருந்தாங்களாமே என்னன்னு கேளு ஏமா தயவு செய்து குட்டே குழப்பாதமா எதுவும் நான் பேசிக்கிறேமா എന്നെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് അറിയില്ല എന്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഒന്ന് മനസ്സിലാക്കണം பேக்ல ஏதோ கிரவுண்ட் இருக்குதா என்ன ரேட்டு கேள் வாங்கி போடலாம் நான் இவங்களை எங்கேயும் பார்த்திருக்கேன் உங்க பேர் சக்தியா தானே டேய், ஏய் இல்ல நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருக்கு என் பேரு சக்தி ஆனா நான் சிவா இல்லைங்க நான் சிவா இல்ல எப்பறா நீ சிவால இவன் பேர் சிவா தான் அவங்க தான் சக்தின்னு சொல்றாங்கல்ல அம்மா என்னம்மா நீ நான் பேசிட்டு இருக்கேன் நடுவுல அல்ல நான் என்ன ஐயா நீங்க சொல்லுவேன் எதுவும் சொல்லாங்க நான் சிவாங்க நீங்க சக்தியான வேற சக்தி உங்களுக்கு வேற சக்தி கிடைப்பா வேற சிவா கிடைப்பா இல்லைங்க நான் ட்ரெயின்ல வந்தேனா அங்க சக்தி நீங்க இல்லைங்க நீங்க இல்ல அம்மா நீங்க போங்களே மடி அம்மா ரொம்ப பெணாத்துறான் என்னமோ தெரியல அவன் வந்த விஷயம் வேற பொண்ணு மாறி போச்சு வேற ஆளை பார்க்க வந்திருக்கான் அதான் தப்பா எடுத்துக்காதீங்க மன்னிச்சிருக்கேன் நீங்க போங்க போயிட்டு வாங்கம்மா போயிட்டு ஏய் வள்ளி ஃபிகர்ரா அண்ணா அவங்க ஐஸ்வர்யா ராய் விட 100 மடங்கு அழகுதான் அண்ணா ப்ளீஸ் அண்ணா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ளீஸ் சுமாரி டேய் எனக்கு சிரிப்பு வரல டேய் இன்னைக்கு உனக்கு 1008 வேலை விட்டு கால கட்டணும் வீட்டுக்கு போடி வீட்டுக்கு போ ஆல் தி பெஸ்ட் ஐயோ மச்சான் வாழ்க்கைன்றது ஒரு வட்டன்னு இளைய தளபதி சொல்லியிருக்காரு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நீ ஆப்பு வச்சிய உனக்கே ஒரு பொண்ணு வச்சா பத்தியா நான் தான் மச்சான் எல்லாரும் இது வரைக்கும் என் லைஃப்ல அப்படிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு என்ன கலாய்ஸ்டா ஹலோ சார் ஜாக்கி ஜான் மல்லிகா ஸ்டுடியோ 5 சார் 2 டிக்கெட் சார் ஜோடியா வேற இருக்கீங்க சார் டேய் டேய் டிக்கெட் ச்சே டேய் அந்த பொண்ணால நீ பிளாக்ல டிக்கெட் விற்கிற நிலைமைக்கு வருவேன்னு சத்தியமா நினைச்சு பார்த்தேன் ஆனா சத்தியம் தேட்டர் வாசல்ல விற்கிறோம்னு நினைச்சு கூட பார்க்கலடா so sad by the by come to the business how much மச்சி
எண்பது 160 ரூபா மச்சி. Oh, 160. This is 10,000 cut. 200. Keep the change. No problem. Okay, bye. Baby, we stuck the English. Sorry. மச்சி நானும் வரேன்டா. எதுக்கு? படம் பார்க்கதா மச்சி? ஏய், rank calculation. நாமளும் கூட எல்லாம் சேர்ந்து படம் பார்க்கறது இல்ல. Only with girls. நோ மச்சி இங்கிலீஷ்லாம் கலக்குன்னு கலக்குற. I don't know why. இங்க வந்தாலே இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கலி கம்மிங். You know, she is I am a girlfriend and Nepali Nikki. She is a rich girl. He my friend Siva, பாவம் poor boy. ஓ ஹாய். வணக்கம். Okay, see you. என்ன மச்சி அடிக்கிற வெயில்ல ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கின்னு இது வந்து this is the symbol of love மச்சி. she gift sotre cooling glass monkey gula everything. ஓசில கச்சது. Okay, after the gaja muja I give the music call. Okay, today AC theater cold place gaja gaja. Tomorrow hot place Mahabalipuram gaja gaja. Okay, 2 gaja gaja. Hey gumbal of gurkas. Hey what? Hey என்ன language பேசுறானுங்க? என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க? டேய் சம்பட தலையா. டேய் ஹாரி பாட்டர் வாயா. எங்கடா தள்ளிட்டு போற? டிக்கெட் ரா. அடச்சை. ஐயோ என்ன இது? ஐயோ இவனா? என்னடா சொல்லிட்டு போறா? அவங்க அப்பா நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டானா, வேணா நைட் ஷோ போலான்றா. நைட் டியூட்டி நைட் ஷோவா? அது கூர்கா பொண்ணு தானே? நேபாளி நிக்கி நாளைக்கு கூட்டு போறது கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா. நீ அடிக்கிற வெயில்ல சொட்டர் போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. விடு மச்சான், ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கு. இன்னைக்கு உன் கூட தான் படம் பார்க்கணும்னு காடு ரைட்டிங்கு இன் மை ஹெட். டேய் என்னடா இது? செவர் கட்டின மெரினா பீச்சா? எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துருக்குதுங்க. ஒன்னாவது ஸ்க்ரீனை பார்க்குதான்னு பாத்தியா? மச்சான் அங்க பாத்தியா உன் ஆளோட ஆளு? அவன் ரொம்ப தெளிவானவன் மச்சான். ஓடாத நல்லா படத்தை கூட்டு வந்து ஓரமாக உட்கார வச்சிருக்கான். நீ எறிய பிளாக்ல டிக்கெட்டை விற்றுங்க. டேய் ஸ்க்ரீனை பார்த்தியா? அவன் கூட ஃபீரோட தான்டா வரான். அசிங்கமாக நம்ம 2 பேர் தான் ஆம்பளைங்க வந்துருக்கிறோம். Genoss in Seeland. Das Ende einer schönen Karriere. எதற்காரன் அவன்? Sie waren sogar sehr gut. வாட்? இது படம் போட்டு எவ்வளோ நேரங்க ஆகுது? Ein bisschen kurz, ne? உனக்கா நான் அசிங்கப்பட டிரைவர்ப்பா. முடியல. ஸ்க்ரீனை கேச்சு தூக்க மாட்டேங்கடா. டேய் போடா, தள்ளி போய் உட்காரா போடா. அசிங்கப்படுத்துக்குன்னு போ. சூப்பர் மச்சான். ரியலி சூப்பர் மச்சான். சார் எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்ல இது என்னுடைய சீட்டு. அதுக்கு இல்ல என் சீட்டை நான் தானே சார் உட்காரணும். மச்சான் கொஞ்சம் எந்திரி. எங்க உன் சீட்டுன்னா உன் பேரே காணோம். நல்ல கலரா டீசெண்டா இருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன கலாய்கிறியா? இவ்வளவு சீரம் கண்டுபிடிச்சிட்டியா? போ மேல இடிச்சீங்கயா? வா. என்ன மேன் என் தொட மேல ஷூ எல்லாம் வைக்கிற? உன் தொடன்னு சொல்ற? தொடையில உன் பேர் எழுதி வேண்டாம் அவுக்காத, நான் ஜெட்டி போடல. டேய் குளிக்கும் போது தான் ஜெட்டி போடாம இருப்பாங்க. என்னடா டிராவலிங் அப்போ ஜெட்டி போடாம வந்திருக்க? மச்சான் இவனை ஏதாவது பண்ணடா. மச்சான் ராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டான். நீ ஆள் தெரியாம மோதிட்ட. என் ஃப்ரெண்ட் ராஜ் வந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காலி. ஏய் கொஞ்ச நேரத்துல காலி ஆகிறதுக்கு நானா சூடா போட்ட பகோடாவா? யார்மா இது ராஜி? அவன் வெறுப்பேத்தர்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன். அவன் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓஹோ. அவன் சாதாரணமா கிண்டல் பண்ண மாட்டான். ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்காம விட மாட்டான். See there, ராஜ். ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். இவர் தானா? Hi Raj. So how are you? Not fine மச்சான். ஏண்டா மச்சான் எங்களை அவன் கலாஸ்டா மச்சான். கலா சி தானா? ஹேய் கார சாப்பிட்டு கண்ணுல தண்ணி வந்து நீ பார்த்திருப்ப. கலாய்ச்சி கலாய்ச்சி கண்ணுல தண்ணி வந்து பார்த்திருக்கியா? இன்னைக்கு பாப்படா. இப்பவே ஸ்டார்ட் பண்ணா இவன் இறங்கி ஓடிடுவான். ட்ரெயின் மூவ் ஆகட்டும். ஒரு 10
10 மணி நேரம் வச்சு செய்வோம். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. ஐயோ சாரிங்க. அடி எதுவும் படல. அதெல்லாம் பட்டு இருக்கும். ஹீரோ வச்ச காட்டிக்க மாட்டாரு இல்லையா ஹீரோ? See our hero rolling 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 hero. ஏய் அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இப்போ சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிடுவா மச்சான். இப்போ சொல்ல வேண்டாம். ப்ராமிஸ். மதர் ப்ராமிஸ். See மிஸ்டர் ஹீரோ, இவங்களை ட்ரெயின்ல ஏத்தணும்னா எதுக்கு இப்படி பப்பூன் வேலையெல்லாம் பண்ணணும்? செயினை பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் நிக்க போகுது இல்லையா? சார் செயினை பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் நிற்குன்றது எனக்கும் தெரியும். ஆனா பின்னாடியே டிடிஆர் நிப்பாரு. 2500 ரூபாய் ஸ்மார்ட் ட்ரெயின் கொடு. சம்சே சம்சே சார் கொஞ்சம் கால் எடுத்துங்க. லேடிஸ் வராங்க. சம்சே சம்சே லேடிஸ் லேடிஸ் 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 சம்சே சார் சம்சே லேடிஸ் கொடுங்க. என்ன கண்ணு? பூனை கண்ணு. சமோசா வைக்கிறோம் டியூன்ல லேடிஸ் லேடிஸ்னு கத்திட்டு வர. கன்ஃபியூஷன்ல எவனா மாத்தி கேட்டானா உன் நல்லதா சொல்றேன் போ. லேடிஸ் கமான் லேடிஸ் கமான் கமான் சார் சம்சே. இது என்ன மேட் இன் ஜெர்மனியா? இது முன்னாடி இதை நான் பார்த்ததே இல்லையா? தச்சி சார் சார் கொஞ்சம் இரு கண்ணு. ஏய் எங்க கீழே கிடக்கிறது எடுக்க போறியா? கட்டண போட்டு காசு கொடுத்து வாங்கி கொடுறா. ஹே ராஜ், சமோசாக்காரனை வச்சு அவன் ஸ்கோர் பண்றான். ஏய் கூல் படி, சப்போட்டா விக்கிறவன் வருவான், நான் ஸ்கோர் பண்றேன். ஏய் சப்போட்டா இப்போ சீசனே இல்லடா. ஏய் நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? இதுவா பார்க்கலாம். ஏய் நாங்க லோக்கல். ஏண்டா பழைய சோறுல தயிர் ஊத்துன மாதிரி ஒரு மூஞ்சி. நீ எல்லாம் லோக்கலா? என்னது டாவா? சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன். இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு. 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். நீ மட்டும் எப்படி இருக்க தெரியுமா? சொல்லு. எப்படி இருக்க தெரியுமா? சொல்லு சொல்லு. எப்படி இருக்க தெரியுமா? நல்ல டைம் எடுத்து சொல்லு. போட்டு சட்டைன்னு சொல்லு. ஒட்டு போட்ட சட்டை. லேடிஸ் நான் வா நீ வா. போட்ட சட்டை. ஏய் என்னடா கடன் வாங்கி காமெடி பண்றீங்க? வா உட்கார் உட்கார் வா ரிலாக்ஸ் வா உட்கார். இல்லை வேணாம் எழுந்து. நீ உட்காந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கிற. யோசிச்சு இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? டைம் பாஸ். இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால். விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க. அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். இதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிட்டா கூட நீ இந்த பக்கம் திரும்ப கூடாது. ராஜ். ஏய் ராஜ் உன்னை கூப்பிடுறான். ஜிம்பிடி தலையன் வந்தலேருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ரஜினி இப்போ டைம் என்ன இருக்கும்? டைம் என் வாட்ச் ஓடலையா? ஒரு நிமிஷம். ஏம்பா கொடைக்குள்ள கொடுத்து நம்ம பண்றவர என்ன சார் டைம்னாப்பா? என்ன ரஜினி டைம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இருங்க கமல். உங்க பிஸியான வேலையில எனக்கு டைம் சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ரஜினி 5 மணிக்குள்ள ஏர்போர்ட் போகணும் ரஜினி. கவலைப்படாதீங்க பிரதர். நம்ம ஆட்டோ சைரன் வைக்காத ஆம்புலன்ஸ் 1/2 hourல சர்புருன்னு பூந்து போயிடலாம். யாராவது சொந்தக்காரங்க வராங்களா? ஸ்ரீ சிங்கப்பூர் காலேஜ் டூர் போயிருந்தா இன்னைக்கு வந்தாலும் வருவா. கமல் உங்க ஆள் ஃபாரின்ல இருந்து வரதுக்குள்ள நம்ம யூரின் போயிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க கமல். இங்கதான். இங்கயா? அதுன்னு எல்லாரும் மெட்ராஸ் கரண்ட் கம்பத்துல அடிக்கிறீங்க. கமல் லவ் வந்தா மெரினா பீச்சுக்கு போகணும். ஒண்ணுக்கு வந்தா டிரான்ஸ்ஃபார்மர்ட்டு வரணும். பல்லவர் காலத்துல இருந்தே அப்படிதான். சோழர் காலத்துலலாம் அப்படி இல்லையே ரஜினி. நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அட நமக்கு எது கமல்? ஹாஸ்பிட்டல் திறக்க முடியுமா இல்ல மெடிக்கல் ஷாப் வைக்க முடியுமா? அட்லீஸ்ட் 2 நர்ஸை தான் உசார் பண்ண முடியுமா? வாஸ்தவம் தாங்க. கடைசியில் அந்த கோட்டும் கவனம் தாங்க மிச்சம். ரஜினி உனக்கு கவனிச்சிங்களா? 2 பேரும் ஒரே லென்த்ல அடிச்சிட்டு இருக்கோம். அட ஆமா கமல், நான் தான் சொன்னேன்ல நமக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்குன்னு. ஏய் டேய் எவன்டா அது ஒண்ணுக்கு போய் சவாரி கேட்டுக்கிட்டு? ஏய் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேன் பார்த்துட்டு இருந்தோம் சார். கிண்டரு அங்க என்ன எழுதி போட்டுருக்கேன்?
பொறுக்கி நாயே இங்க சிறுநீர் கடிக்காதீர். இது கூட படி தெரியல. உங்களுக்கு யார் போலீஸ் வேலை கொடுத்தாங்க? அத கடிச்சு துப்புனா கன்னியாகுமரி விடுவாமா? ஏன் சார் வெறியாறீங்க? அது பொறுக்கி நாய்க்கு தான் போட்டுருக்காங்க. நாங்களாம் நல்ல குடும்பத்து பசங்க தான். ரெண்டு பேரும் கிண்டல் பண்றீங்க. என்னடா கோச்சுக்கு? டேய் ரஜினி மேலே கை வைக்கிறியா? ரஜினி மேலே கை வச்சா நான் பாக்குறியா? கமல் நீங்க சும்மா இருங்க. கமல் ரஜினி மேலே கை வச்சா நான் காட்டணும். கமல் கம்முனு இரு. கமல் நீ கம்முனு இரு. கமல் ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். நானும் என் ஃப்ரெண்டு கமல் இங்க மூத்திரம் போய் வந்தா ஒரு சின்ன பிரச்சனை. யோ உன் பேர் நயா? அஜித். இவர் விஜய், இவர் சூர்யா, இவ திரிஷா. அப்ப அவங்க யார்? தமனாவா? பேசா வாங்கடா. நீங்க என்ன கேஸ் சார்? ஒண்ணுக்கு போன கேஸ். நாங்களும் அதே கேஸ் தான். ரஜினி இங்க பாருங்க, இவரு நம்ம கேஸ் தான். ஒண்ணுக்கு போனனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டமா? சரி சார், கோபப்படாம டென்ஷன் பண்ணி கூப்பிடுறாங்க போ. ரஜினி ஏன்பா இந்த கூண்டு இவ்வளவு சின்னதா இருக்கு? நம்ம என்ன குடும்பம் நடத்த வந்திருக்கோம் கமல், குற்றம் பண்ணிட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா கமல்? சைலன்ஸ். Did you pass urine in public place? டேய் ஜட்ஜிமா மூத்திரம் பெஞ்சுங்களான்னு கேட்காங்க. பொது இடத்தில் சிறுநீர் கழித்தீர்களா? உங்களுக்கு 150 ரூபாய் அபராதம். இத நான் வன்மையா கண்டிக்கிறானே. நாட்டுல தண்ணி பிரச்சனை கேட்க ஆளே இல்ல. விலைவாசி ஏறதால மக்களோட கண்ணீருக்கு பதிலே இல்ல. சும்மா ரஜினி, ஒரு சாதாரண சிறுநீர் பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. நான் சுப்ரீம் கோர்ட்ல முறையிட போறேன். எனக்கு முன்ஜாமீன் வேணும். சைலன்ஸ். பப்ளிக் பிளேஸ்ல நியூசன்ஸ் பண்ணிட்டு டயலாக பேசுறீங்க. 1500 ரூபாய் அபராதம். கட்டறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? ஜெயிலா? இவரு கட்டிடுவாருங்க. ஆனா மூத்திர கேஸுக்கு முன்ஜாமீன் கேட்ட முதல் ஆள் நீங்க தான். ரஜினி, என்னுடைய 25 வருஷம் யூரின் வாழ்க்கையில நான் எங்கெங்கயோ பெஞ்சிருக்கிறேன். பாயில பெஞ்சிருக்கேன், எங்க தாத்தா காதல பெஞ்சிருக்கேன். அன்னைக்கெல்லாம் அசிங்கமோ அவமானமோ பட்டதில்ல. ஆனா இன்னைக்கு உங்க அவமானத்தோட காரணம் புரியுது ரஜினி. ஏய் எங்கப்பா போற? ஆச்சி, நாம ஜெயிக்கிறோம். உங்களுக்கு நாம தோத்துருவோமோ போட்ட காசு என்ன அமௌண்ட் சந்தேகம் இருந்துன்னு வச்சுங்க. இந்தாங்க இத வச்சுங்க. இது யாட்டோப்பா? யாரா இருந்தா நான் பாத்துறேன். அவசரத்துக்கு உதவாத பொருள் இருந்தா போனா என்ன? எனக்கு எலெக்ஷன்ல நிறைய இருக்கு. நான் போஸ்ட் மேட்ச் பார்க்கணும். ஆச்சி அது யாட்டோ ஆச்சி. அதெல்லாம் டியூ கட்டி எடுத்துக்கப்பா. ஆச்சி 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 ஆச்சி. இதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸா தலைவா? இதுக்கு தான் நீ வர மாட்டியா? சாமியானா நிறைய உண்டிங்க வைப்பாங்க, இவனா நிறைய வண்டிங்க வச்சிருக்கான். ஒருவேளை சீஸ் பண்ணதோ? என்னைய அப்ப பார்த்தாலும் சீஸ் டியூன். அப்புறம் இவ்வளவு வண்டி? யோ இது பார்க்கிங்க. பார்க்கிங்கா? இவ்வளோ வண்டிங்களா? ஏங்க இந்த மாதிரி எங்க சுத்திட்டு இருக்காங்க எல்லாரும்? இது முக்தி விருட்சம். புத்தருக்கு போதி மரம் மாதிரி நம்ம சுவாமிஜிக்கு இந்த நெல்லி மரம். இந்த மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது தான் நம்ம சுவாமிஜிக்கு ஞானோதயம் பிறந்துச்சு. அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த நெல்லி மரத்தை சுத்தி வந்தா நம்மள பிடிச்சிருக்கிற பில்லி சுனியம், நோய் நொடி, பிணி பீடை எல்லாம் பறந்து போயிடும். ஜெயமே லயம், லயமே ஜெயம். ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையம் பச்சையா புளிவிட்டு போறா? இது புளிய மரம்பா. நதிமூல ரிஷி மூலம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். ஏன்பா புளிய மரம் எல்லாம் தொங்கிட்டு இருக்குதுப்பா. அது ஞான பழம். வா அவர்தான் ஓவரா பண்றாருனா நீ அதுக்கு மேல ஓவரா பண்ற. என்ன ஜெயலயன் ஜெயலயன்னு போன தடவை வரும்போது ஒரு கட்டு பீடி வாங்கி கொடுக்க ஆள் இல்ல. இப்ப எப்படி இவ்வளவு கூட்டம்? அவருமே சாதாரண சாமி இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் சாமியா. என்னப்பா இதெல்லாம்? ஏய் ஏம்பா சாமியார் மூக்கு உன்னதாம்பா குறி வைக்குது, உன்னதான் கூப்பிடுறாரு. பாத்தியா? போ போப்பா, உன்னதாம்பா போப்பா, சீக்கிரம் போ 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 சீக்கிரம் போ. சாமி தம்பி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அப்பெல்லாம் நான் எவ்வளோ பேசுவேன், ஒரு பையன் கேட்க மாட்டான். இப்போ நான் பேச மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். எப்பங்க சாமி பேசுவீங்கன்னு தோப்பார். கலெக்டர்லேருந்து கவுன்சிலர் வரைக்கும் ராப்புகளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிராக்க அவனுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? அது ஒன்றும் இல்லை சாமி, ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படா பேசுவான்னு இயங்கிக்கிட்டே இருப்போம். அவளே கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்னடா தோணு பேசிக்கிட்டே இருக்காளே வாய் மூட மாட்டாளான்னு தோணும். நீங்கள் வேற பேசிக்கிட்டே இருந்தீங்களா, அதான் உங்களுக்கு அப்படியே உல்டா பண்ணி விட்டேன். அதை விடுக்கண்ணா, நீ வர்றதுக்கு முன்னால எனக்கு பீடி சாமியார்னு கூப்பிட்டுருந்தாங்களா, இப்போ நெல்லி சாமின்றாங்கடா. இப்போ 5000 10,000 கொடுக்குறாங்கடா. சாமி 5000 10,000 ஒரு அமௌண்ட்டே இல்லை, அதை வச்சு வைங்க. என்ன பண்ணுறது அப்புறம் சொல்கிறேன். அதில் என்னன்னா காணமுடுங்க. சாமி தெய்வமே நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஜெயமே ரைட் வரலாவா, ரைட் வரலாவா வரலாவா. லெஃப்ட் வா, லெஃப்ட் ஓடே. என்ன தண்ணி லாரி மாதிரி பின்னாடியே வர? ஆமா சாமி என்ன சொன்னாரு?
ஒர்க் அவுட் ஆச்சுனாரியா? என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? போன தடவை வந்தப்போ ரொம்ப தொண பேசிட்டே இருந்தாரு. ரொம்ப பேசாதீங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் மட்டும் பேசுங்கன்னு. அது ஒர்க் அவுட் ஆச்சுனாரு. என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? டம்மியா? பின்ன அந்த ரமணிய மேயர் ஆகிட்ட, அந்த பிடி சாமியார பிபிசி லெவல்ல பெரிய ஆள் ஆகிட்ட. ஆனா உன் ஆட்டோல மூலம் எத்தனை என்ன காத்துல பறக்க விட்டு கேரி பேக் மாதிரி அந்த இடத்துல விட்டுட்ட. என்னையா லவ் புட்டுக்குச்சா? லவ் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது, லைஃப் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது. டாப் கியர் போட்டலாமா? தம்பி சாரி ஆச்சு, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு உதவி பண்ணுமே. சொல்லு. நான் ஒரு ஆளை சொல்றேன், அவனை வேலைக்கு வச்சுக்கிறீங்களா? நீ சொன்னா ஒரு கழுதைய கூட வேலைக்கு வச்சுப்பேன். ஐயோ கழுதையெல்லாம் வேணாச்சு, நம்ம அப்பா துறையை வச்சுங்க. சரி தம்பி, நீ அனுப்பு. சூப்பர், தேங்க்யூ ஆச்சு. ஓகேவா? தூளு. நைஸ் ஜோக். சிரிப்பு வரல. ஏய் டிரைவர், ஏன் வேலைக்கு வரல? வேலை பெரிய யுஎஸ் பிரசிடென்ட் வேலை. சம்பளம் 10,000, கேக்குற கேள்வி 1 லட்சம். நான்சென்ஸ். கேர்ள்ஸ், உங்களுக்கு எதனா குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். நைட் பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பும்போது கொசு கடிக்குதா சொல்லுங்க, கொசு மருந்து அடிக்க சொல்றேன். பாய் ஃப்ரெண்டோட பைக்ல போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் கம்மியா இருக்கா சொல்லுங்க, 10 ஸ்பீட் பிரேக்கர் போட சொல்றேன். மறைவா பேச இடம் இல்லையா, 10 சபையை கட்டி விடுறேன். ஏன்னா இப்ப கார்பரேஷனே நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? லூசா? ஏன் பாப்பா, ஒரு பெரிய மனுஷகிட்ட இப்படி பேசணும் உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கறது இல்லையா? நான் யாரு, நான் கண் அசைச்சா என்ன நடக்கும், நான் கை அசைச்சா என்ன நடக்கும்? ஐயோ, நானே என்னை பத்தி சொன்னா சப்பையா இருக்குமே. வேற யாராவது இருக்காங்களா என்னை பத்தி சொல்றதுக்கு? யாரும் இல்ல, நீயே சொல்லு. சொல்றேன். பிஏ, மேயர் ரமணியுடைய பிஏ வச்சுக்கலாமா? அப்புறம் இதுக்கப்புறம் காருக்கெல்லாம் டிரைவர் போட முடியாது. வேணா கார் தூக்கி குப்பையில போடு, முடிஞ்சா உங்க அப்பனையும் சேர்த்து போடு. அப்பாதுரை. மன்னிக்கணும், ரஜினி அப்பாதுரை.